வணக்கம், வெல்கம் டு thiyonilapradeep கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டயட் வெண்பொங்கல். நம்ம சேனல்ல வந்து இனிமேல் வந்து நிறைய வந்து டயட் ரெசிபிஸ்லாம் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டயட் அப்படின்னா இத்தனை கிலோ இத்தனை நாளில் குறையும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஹெல்தியான முறையில் நம்ம எப்படி சாப்பிட்லாம், அது வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் போடலான் இருக்கேன். அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி டயட் வெண்பொங்கல், அதாவது ஓட்ஸ் வெண்பொங்கல். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஓட்ஸ் பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா அதை நல்லா தண்ணியில் 2 தடவை கழுவிட்டு திரும்ப ப்ரெஷர் குக்கர்லேயே சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் வந்து 1 கப் அளவு ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெருங்காயம் இல்லை அப்படின்னா பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். நீங்கள் ஓட்ஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து அந்த பாக்கெட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. என்னோடதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் ஓட்ஸுக்கு 2 கப் தண்ணி விடணும். அடுத்து வந்து நம்ம 1/4 கப் பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் மொத்தம் வந்து 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சிடலாம். பருப்பு நல்லா வெந்துடும். அதே மாதிரி ஓட்ஸும் நல்லா குழைவாக வெந்திருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்பொங்கலுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வெண்பொங்கலுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் வேணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து மிளகும் சீரகமும் சேர்த்துக்கோங்க. மிளகு நிறைய போட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா பொரியணும். மிளகுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சா வந்து வாயில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சியும் முந்திரி பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே வந்து இந்த தாளிப்பில் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து இஞ்சி முந்திரி பருப்பு கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துக்குவேன். அப்போ தான் வந்து வெண்பொங்கலுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். நீங்க பெருங்காயத்தூள் பருப்பு வேக வைக்கிறப்பையும் சேர்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நல்ல வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெண்பொங்கல்ல சேர்த்துடலாம். குக்கர்ல ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்த்தா நல்லா வந்து ஓட்ஸும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்பதான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுனாலும் கெட்டியாகும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் சுடுதண்ணியோ இல்லை பாலோ கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுவையான வெண்பொங்கல், அதுவும் டயட் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி கூட வந்து நீங்க நார்மலா பொங்கலுக்கு வைக்கிற மாதிரியே சாம்பாரோ சட்னியோ வச்சு கூட நீங்க சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்க கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.